நல்ல பிதாவே நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். அருமையான ஆண்டவரே, இந்த நாளுக்கான நன்றி. இந்த நாளில பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். அம்மனே ஜெபிக்கிறோம். ஆண்டவரே அப்பா, அநேக இந்த பிள்ளைங்க ஆண்டவரே அப்பா அந்த கிராமத்துல எல்லாம் ஒரு எழுப்புதல் உண்டாகட்டும். எல்லா ஆண்டவரே அப்பா பலவான்களை நாங்கள் முந்தி கட்டி ஜெபிக்கிறோம். இவர்களுக்கு முன்பதாக சுமை சுமந்து பாரம் சுமக்கிறவர்களே எல்லோரும் எங்கள் நேரத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு நித்திய இளைப்பாறுதலை தருவேன் என்று ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்து உங்களோடு சொல்லுகிறார். பிரியமானவர்களே, உங்களுடைய பிரச்சனைகள், போராட்டங்கள், கண்ணீர்கள், வேதனைகள் எதுவா இருந்தாலும் ஆண்டவரை விசுவாசித்து சொல்லும் போது அவர்களுக்கு உடனே விடுதலை கொடுத்து அவங்களை ஆசீர்வதித்து பலப்படுத்த வல்லவராயிருக்கிறார். பிரியமானவர்களே, ஆண்டவர் சொல்லுகிறார், எத்தனையோ போராட்டத்திலே இன்னைக்கு மனுஷன் பார்த்தீங்கன்னா சமாதானத்தை தேடி பாவத்தில் விழுந்து இதை குடிச்சா இந்த நாள்ல நிம்மதி கிடைக்கும், இதை செஞ்ச போதை பழக்கத்தை நம்ம அடிமையாக்கினா நமக்கு சமாதானம் கிடைக்கும், இல்ல பணம் காசு சம்பாரிச்சா இன்னைக்கு சமாதானம் கிடைக்கும்னு சொல்லி இன்னைக்கு பல விதமான காரியத்துல இதை வீட்டை கட்டினா, வாசலை கட்டினா, கடன் வாங்கி உடன் வாங்கி ஒரு காரியங்களை செய்தால் நமக்கு சமாதானம் கிடைக்கும், இல்ல உலகத்தில் நம்ம பெரியமையான காரியங்களை செய்யணும் சொல்லி இன்னைக்கு அநேக காரியங்களை செய்யும்படியாக முற்படுகிறாங்க. பல விதமான சிக்கல்களிலும் கடன் பிரச்சனைகளிலும் பல விதமான போராட்டத்திலும் சிக்கிக் கொள்ளுகிறாங்க. ஆசையினாலே ஓடி போய் சில காரியங்களை செய்து கொள்கிறார். கண்ணீரோடு இருக்கிறையா? எதிர்காலத்தை எடுத்து கலங்கி கொண்டு